தகுதியான பயனாளிகளுக்காக வரி பணத்தை கொண்டு நிதியளிக்கப்படும் திட்டங்களின் வகை என்ன? அரசாங்கம் வசூலிக்கும் வரி பணத்தின் ஒரு பகுதியை சமூக பாதுகாப்பு திட்டங்களான முதியோர் ஓய்வூதியம் மற்றும் வேலையில்லா கால உதவித்தொகை போன்றவற்றுக்கு ஒதுக்குகிறது. இது சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கவும் விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. மாசுபடுத்தும் தொழிற்குழுமங்களால் உருவாக்கப்படும் கழிவுகள் எதை பாதிக்கின்றன? தோல் பதனிடுதல் மற்றும் சாயமிடுதல் போன்ற தொழிற்குழுமங்கள் வெளியேற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நிலத்தடி நீரையும் மண்ணையும் கடுமையாக பாதிக்கின்றன. இது அந்த பகுதியில் வாழும் மக்களின் ஆரோக்கியத்தையும் விவசாய உற்பத்தியையும் சீரழிக்கிறது. பண்டமாற்று முறையில் உள்ள ஒரு பிரச்சனையின் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு என்ன? பண்டமாற்று முறையில் தேவைகளின் இரட்டை பொருத்தம் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வான்ட்ஸ் இருக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு தேவையான பொருள் மற்றவரிடம் இருக்க வேண்டும். இது மட்பாண்டங்களுக்கு பதிலாக நெல் போன்றவற்றை மாற்றும் போது சிக்கலை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலை தீர்க்கவே பொதுவான ஒரு ஊடகமாக பணம் உருவானது. வேலைவாய்ப்பு அமைப்பு தொடர்பான கற்றல் நோக்கமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? இந்தியாவின் வேலைவாய்ப்பு அமைப்பை புரிந்துகொள்வது பொருளாதார பாடத்தின் முக்கிய கற்றல் நோக்கமாகும். இது முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை துறைகளில் வேலைவாய்ப்பு எவ்வாறு பகிரப்பட்டுள்ளது என்பதை அறிய உதவுகிறது. எந்த வகை வரிச் சுமையை வரி செலுத்துவோரால் மாற்ற முடியாது? நேரடி வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் வருமானம் மற்றும் சொத்து மீது நேரடியாக விதிக்கப்படுகிறது. இந்த வரியை செலுத்தும் பொறுப்பையும் சுமையையும் மற்றொருவருக்கு மாற்ற முடியாது. எஹுகா வருமான வரி ஒரு நாட்டை அதன் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் பொறுப்பு எந்த அமைப்புக்கு உள்ளது? இந்திய அரசியலமைப்பின்படி பாதுகாப்பு என்பது மத்திய பட்டியலில் யூனியன் லிஸ்ட் உள்ள ஒரு துறையாகும். எனவே நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதும் இராணுவத்தை பராமரிப்பதும் மத்திய அரசின் முழு பொறுப்பாகும். மாநில அரசுகள் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறையை பராமரிக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பை மட்டுமே வழங்க முடியும். வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தங்களின் ட்ரிப்ஸ் கீழ் அறிவுசார் சொத்துரிமைகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன? ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின்படி அறிவுசார் சொத்துரிமைகள் என்பது வணிக மதிப்புடன் கூடிய தகவல்களாக வரையறுக்கப்படுகின்றன. இது கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கி அதன் மூலம் வணிக ரீதியான பலன்களைப் பெற உதவுகிறது. கல்வி ஆராய்ச்சி என்பது இதன் ஒரு பகுதி மட்டுமே, முழுமையான வரையறை அல்ல. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு முதன்மை, இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை துறைகளில் பரவி பன்முகத்தன்மை கொண்டதாக உள்ளது. இதில் சுயவேலைவாய்ப்பு, ஊதிய வேலைவாய்ப்பு மற்றும் முறைசாரா வேலைகள் என பல பிரிவுகள் அடங்கியுள்ளன. பொதுத்துறையில் உள்ள நிறுவனங்கள், முகமைகள் மற்றும் அமைப்புகளை முழுமையாக சொந்தமாக்கி கட்டுப்படுத்தி மற்றும் நடத்துவது யார்? பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அல்லது மாநில அரசாங்கங்களால் முழுமையாக சொந்தமாக்கப்பட்டு பொது நலனுக்காக நிர்வகிக்கப்படுகின்றன. இவற்றின் முக்கிய நோக்கம் லாபம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் சமூக சேவையும் ஆகும். பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் வகையின் அடிப்படையில் தொழில்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? மூலப்பொருட்களின் தன்மையை பொறுத்து அவை வேளாண் சார்ந்தவை, தாதுக்கள் சார்ந்தவை அல்லது காடு சார்ந்தவை என பிரிக்கப்படுகின்றன. இது அந்த தொழிற்சாலை எந்த துறையிலிருந்து தனது இடுபொருட்களை பெறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.